ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சலுகை வாக். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நாம நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு டிஃபைன் பிளேஸ் வெக்கேட் ரூமை வெக்கேட் பண்ணி நேற்று ஒருத்தர் பண்ண தெரியுமா, இந்த கார் நம்ம கார் ஓட்டுநர் அப்படின்னு சொல்லலாம், நம்ம அண்ணன்னு சொல்லலாம். இவர் தான் அவர் ஓட்டுநராக வந்து நம்ம அண்ணன் ஆகிட்டாரு. சகூர் பாய் எல்லாருக்கும் பாய் இந்த பையா எங்கள் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு கஸ்டமராக வந்தாங்க. ஆனால் வந்து இப்போது ரிலேட்டிவ்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் வந்து தம்பியோ எங்கள் வீட்டு ஆண்டி மாதிரி அவங்க அம்மா ரொம்ப சீப்பாக போயிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஜாலி டைப் ஃபன் டைப் நல்ல ஒரு எல்லாருக்குமே சிங்க் ஆகிற மாதிரி ஒரு கனெக்டான எங்களுக்கு இவருக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்னா ஜென்சி ஒற்றுமை அதை விட 2 பேர் நாங்கள் 3 பேருமே வெளியே போகிறோம். அதை விட பெரிய விஷயம் மழை பெய்யுது இன்னைக்கு. ஸோ திருப்பதி போக ரெடி ஆகிட்டோம். காலங்காத்தால் காற்று வந்து குடிச்சிட்டு போகலான்ட்டு இறங்கிட்டோம். காப்பிட்டே பேசலாம். अरे दीवानो मुझे पहचानो कहां से आया. ஸோ நாங்கள் காரை எடுத்துட்டோம், காஃபியை குடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக டுவர்ட்ஸ் திருப்பதி தானேண்ணா. திருப்பதி எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல. லக்ஷன் தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலம் அதிகம். காரை எடுத்துட்டாரு அவரு, கலைச்சிட்டாரு. काला டானா காரை அவர் ஓட்டின்னு இருக்காரு, நான் பக்கத்துல இருந்து கம்பெனி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப தெளிவா இருக்கா? திருப்பதி எவ்வளவு தூரம்னா, எவ்வளவு நேரம் ஆகும்? தூரம் இல்ல நேரம். ஸோ கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 107 வரும். அதாவது நம்ம போறது வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி ஒரு 2.5 hours ஆகும். ஓகே, 2 to 2.5 hours. அதாவது நம்ம 5 மணிக்கு கிளம்புவோம்னு சொன்னேன், இவர் 6 மணிக்கு போயிடலான்னாரு, வெளிக்கிட்டுலான்னாரு. அப்புறம் சொன்னாரு 6 மணிக்கு எழுதி 6:30 நீ 7 மணிக்கு வந்துரு. 7:30 தான் வெளிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம 7:05 வந்துட்டோம். என்ன பண்றது, அப்படி இதாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி காய்ஸ். அந்த மாதிரி அண்ணா போன லாங்கஸ்ட் டிரைவ் எதுன்னா? நான் லாங்கஸ்ட் டிரைவ் வந்து இது போயிருக்கிறேன், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, அஜ்மீர் தர்கா இருக்காங்க, அதுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோல இருக்கு. இவரு நம்ம சித்து பாத்தீங்களா, அவரு போயிருக்காரு. ஆமா ஆமா, அவரும் சொல்லியிருக்காரு அஜ்மீர் தர்கா. அவர் வீட்டுல இருக்க அந்த இதுதான் அஜ்மீர் தர்கால இருக்கு. ஆமா ஆமா, அங்க போயிருக்கிறேன். பிளஸ் மும்பைல வந்து எல்லா இடத்துலயும் சுத்திருக்கிறேன். மும்பைல கேட் ஆஃப் இந்தியா, அந்தேரி, ஆமா இங்க இல்ல டெல்லி இல்ல, இங்க கூட கேட் ஆஃப் இந்தியா இருக்கு. இங்க நம்ம இல்ல இங்க இல்ல, மும்பைல வந்து அந்த கடலுக்கு வந்து நடு ஸ்டார்டிங்ல இருக்கும். அதாவது தாஜ் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டாவே இருக்கும் கேட் ஆஃப் இந்தியா. தாஜ் ஹோட்டல் இல்ல, தாஜ்மஹால் இல்ல தாஜ் ஹோட்டல் மும்பை சொல்றீங்களா? மும்பைல வந்து தாஜ் ஹோட்டல் இருக்குது. தாஜ்மஹால் வந்து டெல்லி, ஆக்ரா. ஆமா, ஆக்ரா போக யோசிச்சா இங்க இருந்து ரொம்ப தூரம். ஆக்ரா இல்ல போக வேண்டியது. நீங்க போனது இல்லையா இன்னும்? இல்ல போல. அது டக்குன்னு கேன்சல் ஆயிடுச்சு. போக வேண்டியது. இந்தியாவில உள்ள மெயின் ஸ்பாட்ஸ்ல எது நீங்க பாத்துட்டீங்க? நம்ம இந்தியால வந்து இப்போதைக்கு இந்த ரெண்டு பிளேஸ் தான் பாத்துருக்கிறேன். வேளாங்கண்ணி, வேளாங்கண்ணி போயிருக்கிறேன், நாகூர் போயிருக்கிறேன், அப்புறம் இது ராமேஸ்வரம், விவேகானந்தர் அவரோட இது போயிருக்கேன். கன்னியாகுமரி சன்செட் பாத்துருக்கிறேன். புனே எல்லாம் போல, காஷ்மீர் எல்லாம் போல. கூடிய சீக்கிரத்துல நம்ம வந்து நம்மளோட போவோம். கண்டிப்பா போவோம்.
கருப்பட்டி காஃபிக்கு வந்துட்டான். சுப்பிரமணிய சுவாமி சுவாமி விவேகானந்தர் தெரு. திருத்தணி சாமி விவேகானந்தர் தெரு, துபாய் மெயின் ரோட், துபாய் குறுக்கு சந்து. இல்ல அது அவர் சேர்த்து சொல்றாரு, சாமி விவேகானந்தர். வெல்கம் பேக் கைஸ். அப்பாண்டா ரொம்ப முடியல. ரொம்ப நேரம் லைன்ல நின்று கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம், 1 hour ஆச்சுன்னு நினைக்கிறேன். வந்து நாங்க பாக்குறப்ப தான் போய்கிட்டே இருக்கு. கடைசியா சும்மா கிரௌடு நம்ம வந்திருக்கு நாள் இப்படி அந்த பக்கத்தால ஏறி இப்படி வந்து இங்கதான் இறங்கணும். சரியான கிரௌடு. என்ன நின்றதுக்கு என்ன ஒரு நிமிஷம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். அவ்வளவுதான். சரியா கிரௌட் தள்ளி தான் பார்த்தோம். என்னத்தால இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. சில ஒரு கும்பாபிஷேகம் அடுத்து அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி செஞ்சிருக்காங்க. அடுத்து வந்து திருத்தணி மலை வந்திருக்கோம். திருத்தணினாலே திருத்தணியில என்ன நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல்னா, அது திருத்தணி வந்து எப்படி சூரன் போர்ல சூரபத்மநாதன் செஞ்சதுக்கு அப்புறம் அவரோட கோவம் இன்னும் அடங்கலை. அந்த அடங்கின இடம் வந்து திருத்தணி அப்படின்றாங்க. தணிகைன்னா அடங்குவது, கோவம் சாந்தமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து அவரோட கோவம் சாந்தமாகி எக்ஸாக்டா நேற்று, அதாவது கந்தசஷ்டி படி பார்க்கணும்னா நேற்று வந்து சூரன் போர், இன்னைக்கு நம்ம வந்து அவர் ஆறி இருக்காருன்னு அர்த்தம். இன்னைக்கு தான் அது சூரன் போரை முடிச்சுட்டு அவர் இன்னைக்கு திருத்தணி மடையில் வருவாருன்றது தான் ஐதீகம். ஸோ அங்கே வந்திருக்கோம். இங்கே தான் வள்ளியையும் கல்யாணம் பண்ணாரு. வேற என்ன, படி ஏறி வரலாம். 365 படி இருக்கு. மழையால வரல, ரோடு வழியா தான். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு படி விடுங்க. அதோட நீங்க ஆட்டோ பிடிச்சோ இல்லாட்டி வண்டி கார் பைக் இருந்தாலுமே வரலாம். நாங்க ஸ்பெஷல் தரிசனம் 100 ரூபா டிக்கெட் கொடுத்து வந்தோம். அங்கேயும் க்ரௌட் தான், நார்மல் தரிசனம் க்ரௌட் தான். கடைசியா எல்லாம் மீட் பண்ண இடம் ஒன்று தான் க்ரௌடா இருக்கும். நார்மல் தரிசனம்னா முருகன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் தள்ளி பார்க்கணும். ஸ்பெஷல் தரிசனம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல பார்க்க. இன்னொரு தரிசனம் இருக்கு இல்லடா, ரெண்டுமே ஒன்னா தான் வந்து ஜாயின் ஆகுது. ஆனா அந்த சைட்ல இன்னொரு அது நார்மல் தரிசனம் இங்கால போய்கிட்டு இருந்தாங்க. அப்படியோ நார்மல் தரிசனம். ஓகே ஓகே. இந்த க்ரௌடு தான். உள்ளுக்கு உள்ளுக்கு போகாம அதெல்லாம் என்னன்னு தெரியல. மலை குளிர், மேல மலை உச்சி, நிறைய பேர் இருக்காங்க சொந்தக்காரங்க எல்லாம் தான். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்